எனக்கு ஃபெயிலியர் நான் நினைக்கிற இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் முடியல. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் முடியல. ஏதாவது பணம் வரணும்னு தோல்வி ஃபெயிலியர்னு நினைக்கிறோம். அப்படி நினச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. எனக்கு வாழ்க்கையில் அனுபவப்பட்டதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் பேர் ஸ்ரீராம். மைண்ட் செட் சம்மந்தமாகும் எண்ணம் போல் வாழ்க்கை பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிங்கன்னா எனக்கு நிறைய பேருக்கு வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபெயிலியர்ன்றத ஒரே விஷயத்த நினச்சிக்கிட்டு எதுவுமே நம்மளுக்கு வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப் நான் சொல்கிறேன். என்னென்ன 4 ஸ்டெப்புன்றது ஸ்டார்டிங்லேருந்து கிளியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத்திரம்தான். நான் சொல்கிறத நீங்கள் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்ல ஒரு எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணாதீங்க. திங்க் கிளியர்லி. எதை பண்ண போகிறீங்களோ கிளியராக யோசிங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை எடுங்க. அந்த ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுங்க. எப்படின்னா, ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஹோட்டலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அதில் அனுபவம் இருந்துச்சுன்னா அதை பற்றி இன்னும் ஆராய்ச்சி பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். இல்லை டெக்ஸ்டைல் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை பெரிய சூப்பர் மார்க்கெட்டோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ எதை பண்ணணும்னு நினைக்கிறதா கிளியராக இருந்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு விஷயத்த நினச்சிட்டு நாளைக்கு இன்னொருத்தர் சொன்னார் நினச்சிட்டு இப்படியே பண்ணிங்கன்னா அதில் சஸ்டெயினே பண்ண முடியாது. அவங்க சொல்லுவாங்கப்பா இது பண்ணாத, இதை உனக்கு நான் வேறு பிஸ்னஸ் சொல்கிறேன், டெக்ஸ்டைல் பண்ணாத, நீ ஹோட்டல் ஆரம்பி. ஒருத்தர் ஹோட்டல் ஆரம்பிக்காத, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒருத்தர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பண்ணாத, பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக போடு, 3 காம்ப்ளெக்ஸாக போடு. இப்படி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் டிசைடட் நம்ம தான் இருக்கணும். நம்ம தான் திங்க் பண்ணுறது கிளியராக இருக்கணும். எதை எடுக்கணும், என்ன செய்யணுன்றது நம்மளுக்கு தான் தெரியும். அதுக்கு ஒன்றுக்கு நீங்கள் ரிசர்ச் மோடில் போங்க. அதை பற்றி ப்ளஸ் மைனஸையும் தெரிஞ்சுக்கோங்க. மைனஸாக இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். மைனஸ் ஆனாலும் அதுலேருந்து ப்ராப்ளம் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அதை யோசிங்க. இப்படி பல விஷயத்தை உங்கள் கையில் இருக்கிறத பணத்தில் வச்சுட்டு எந்த பிஸ்னஸ் போடலான்றத திங்க் நம்ம கிளியராக இருந்தால் மாத்திரம்தான் நிச்சயமாக நீங்கள் உங்களோட விஷயங்கள் கரெக்டாக வேயில் போகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களை திங்க் பண்ணுற விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும். எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. 4 இதை யோசிக்காதீங்க. ஒரு விஷயத்த 4 யோசித்தாலும் அதுலேருந்து 1 எடுங்க. 1ல் எது பெஸ்ட்டுன்னு பாருங்கள். அந்த 4லேருந்து 1 பெஸ்ட்டாக இருக்கும். அந்த பெஸ்ட்டை எடுத்து நீங்கள் செஞ்சும் போது உங்களுக்கு கரெக்டான வே கிடைக்கும். செகண்ட் வந்து விசுவலைஸ் பண்ணுங்கள். என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு ஃபைனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 இதில் பண்ண போகிறீங்களா, பெரிய ஹால் எடுத்து பண்ண போகிறீங்களா, இல்லை கிராண்டாக பெரிய ஷோரூம் டைப்பில் இருக்கிற மாதிரி பண்ண போகிறீங்களான்னு யோசிங்க. ஒரு ஹால் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரேக் எப்படி இருக்கும், அந்த ரேக்கில் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் 3 ரேக்கா 4 ரேக்கா, அது அந்த காலம் வைஸ் எப்படி பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து எத்தனை ஸ்டெப், ஃபஸ்ட் ஒரு ரேக், செகண்ட் ஒரு ரேக், தேர்ட் ரேக், 4 ரேக்குன்னு வைக்கிறோமா. வெஜிடபிள்ஸ் தனியாக, நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம் தனியாக, அப்புறம் சமைக்கிற சம்மந்தமாக, ஆயில் சம்மந்தமாக, இப்படி நிறைய விஷயங்களை பிரிக்க வைக்கிறோமா. எப்படி நம்ம பிரிக்க வைக்கிறோம். இல்லை ஒரு சைடு ஃபுல்லாக வந்து ஸ்கூல் ஐட்டம்ஸ் வைக்க போகிறோமா, பேனா, பென்சில், நோட்டு, ரப்பர், இந்த மாதிரி ஐட்டமாக நம்ம வந்து வைக்க போகிறோமா. இப்படி நிறைய விஷயத்தை விசுவலைஸ் பண்ணுங்க. ஒன்றா விசுவலைஸ் பண்ணுங்க. அப்போ விசுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தோணுனா, ரேக் இருக்குது, அடுத்த ஒரு ரேக் இருக்குது, அடுத்த ஒரு ரேக் இருக்குது, இந்த சைடு ஒரு ரேக் இருக்குது, அந்த ஆப்போசிட்டில் ஒரு ரேக் இருக்குது, அந்த லாஸ்ட் ஒரு கார்னர் ரேக் இருக்குன்றத விசுவலைஸ் பண்ணுங்க. கல்லாப்பட்டி எப்படி இருக்கும், நம்ம ஒரு கேஷ் கவுண்டர்ன்றது இருக்கிறது எப்படி இருக்குது, அதை யோசிங்க. நீங்கள் உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும், அதில் எப்படி அந்த டேபிள் இருக்கும், டேபிள் சைஸ் எப்படி இருக்கும், சின்ன டேபிளா பெருசா, கம்ப்யூட்டரா, இல்லை எந்த மாதிரி நம்ம வைக்க போகிறோம், அதில் என்ன சாஃப்ட்வேர் போட போகிறோம், இது வால் கலர் எப்படி இருக்கும், அது லைட் கலரா டார்க் கலரா, இல்லை எப்படி நம்ம பண்ண போகிறோன்றது கரெக்டாக விசுவலைஸ் பண்ணுங்க. நம்ம கூட வேலை பார்க்க போகிற ஸ்டாஃபை பற்றி விசுவலைஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கணும், அவங்க நம்மளுக்காண்டி வேலை செய்யணும், பாசிட்டிவாக இருக்கணும், நம்மளை ஏமாற்றக்கூடாது. இப்படி இருக்கிற அவங்களையும் விசுவலைஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து கல்லால் வந்து இவ்வளோ பணம் இருக்கும், இவ்வளோ கேஷ் சேர்ந்துருக்கு, வாடிக்கையாளர் வந்து நம்மகிட்ட வந்து வாங்குற மாதிரின்றதை விசுவலைஸ் பண்ணுங்க. இப்படி விசுவலைஸ் நீங்கள் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி ஒரு இது வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எனர்ஜிஸ் வந்து உள்ள சர்க்குலேட்டே ஆகிட்டே இருக்கும் போது இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுன்னா, இதுதான் வந்து எல்லாரும் ஆரம்பத்தில் நல்லதே நடக்கும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, யோசனை நீங்கள் கற்பனை பண்ணுங்க. எப்படி அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்களோ, நீ ஒரு கனவு காணு, நிச்சயமாக விடிவில் வரக்கும்ன்றது தான் இது நான் சொல்ல வருது. விசுவலைஸ் நம்ம பண்ண என்ன ஆகும்னா, நம்ம ஆள் மனதுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விதை விதைக்க சொல்கிறேன். அந்த விதை விதைக்கும் போது கண்ணை மூடி நீங்கள் பண்ணும்போது அந்த விசுவலைஸ் உங்கள் கண்ணு வழியாக உங்கள் ஆள் மனதுக்குள்ள பதியும் போது என்ன ஆகும்னா, இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கண்டிப்பாக எந்த முதலீடு நான் பண்ண சொல்லலை, எந்த கடன் வாங்குங்கன்னு நான் சொல்லலை, உங்கள்கிட்ட இருக்கிறத செய்ய சொல்கிறேன்.
நீங்கள் தனியாக இருந்து உங்களை விசுவலைஸ் நான் பண்ண சொல்கிறேன். பண்ண என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்க கொண்டு போய் விடும். 3வது ஸ்டெப், நீங்கள் விசுவலைஸ் பண்ணி வச்சுருந்தது அந்த எனர்ஜியை அப்படியே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்குள்ளே இறக்குங்க. அதை பற்றி மெடிடேட் பண்ணுங்கள், யோசிங்க, சந்தோஷமாக யோசிங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் பண்ணுற எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் எங்கேயும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது எவ்வளோ பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும். ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றது நான் ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஆனால் இப்படி விசுவலைஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு யோசனை இருக்குன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா 1க்கு 4 பேர் உங்களைய தட்டி விடுறதும் இது சரி வராது பண்ணாத அப்படின்வாங்க. என்ன காரணம்னா அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, பாதியிலே தூக்கி போட்டு போயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வராதனால நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒன்று, இல்லை நம்ம மேலே வளர்ந்துட்டானே என்ன ஆகுறதுன்ற அவங்களுக்கு நினைப்பு பொறாம ஒன்று. பெட்டர் நீங்கள் உங்களோட இதை வந்து கற்பனையை வந்து கரெக்டாக தப்பான்றது உங்கள் மனசையும் உங்களுக்கு சொல்லணும். கரெக்டான விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக விசுவலைசேஷன் உங்களுக்கு நல்லா அந்த எனர்ஜி கொடுக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுன்னா அந்த எனர்ஜியை வந்து உங்களுக்குள்ள நிச்சயமாக அப்படியே ரோல் மாதிரி ஆகும், ஒரு பூரிப்பு கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் உங்களை ட்ராவல் பண்ண வைக்கும். ட்ராவல் பண்ணும்போது அந்த ஸ்டெப்பை உங்களுக்கு கொண்டு போகும். அந்த மெடிடேஷனை என்ன பண்ணணும்னா அது நீங்கள் காலையிலையோ சாயந்தரமோ இல்லை நைட்டோ எப்பயாவது உட்காந்து நிதானமாக சத்தமே இல்லாதமா இந்த மாதிரி காமான இடத்துல உட்காந்து நீங்கள் அந்த எனர்ஜி நீங்கள் விசுவலைஸ் பண்ண விஷயத்தை திருப்பி விசுவலைஸ் பண்ணி அந்த எனர்ஜியை ட்ராவல் பண்ணுங்க. சந்தோஷமா அணுவீங்க, சிரிங்க. நம்மளால முடியும், செய்ய முடியும்னா அந்த எனர்ஜியை வந்து திருப்பி இந்த எனர்ஜிக்குள்ளே நீங்கள் அந்த மெடிடேட் பண்ணுற மாதிரி நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னாலே அந்த எனர்ஜி பிரபஞ்ச சக்தின்ற கூட விஷயங்கள் என்ன பண்ணுன்னா 4வது விஷயம் வந்து சர்ப்ரைஸ். நம்மளுக்கு சர்ப்ரைஸாக கண்டிப்பாக கொடுக்கும். பிரபஞ்ச சக்தியோட ரூலே என்னன்னா நீங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைன்றது அந்த சக்தின்றதை நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம். மெடிடேட் பண்ணும்போது ஏதோ ஒரு வானத்திலேருந்து நம்மளுக்கு ஒரு சக்தி மாதிரி வர மாதிரி ரேஸ் வர மாதிரி சொல்லக்கூடிய சில விஷயங்கள் படத்தினாலேயோ அது கற்பனைனாலே கிடையாது. இது மாதிரி நடந்த பல ஞானிகளும் பல ரிஷிகளும் சொன்ன விஷயங்களும் பெரிய சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து தான் படங்களாக வரைந்து வச்சிருக்கிறாங்க. அதை தான் நான் செய்ய சொல்கிறேன். இந்த 4 ஸ்டெப்பையும் வந்து நான் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சனால தான் பல வழியில் நான் பல விஷயங்களை தோற்று போனாலும் கடந்த விஷயங்கள் நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது பல குழப்பங்கள். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது இது மாதிரி பல பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சு பண்ணும்போது ஃபினான்ஷியலாக எனக்கு லேக் ஆன போது நான் யோசிச்ச ஒரு விஷயம், யூடியூப்பும் ஒரு பிஸ்னஸ் தான், ஆனால் அது ஆரம்பிச்சு நம்ம ஜெயிக்கிறதுக்கு வந்து காலம் எடுக்கும். அதுக்கு ஸ்டெப் பண்ணும்போது இந்த மாதிரி பல ரிசர்ச் பண்ணி தான் யூடியூப்னு கொண்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி 4 சேனல் ஆரம்பிச்சாலும் அதுலேருந்து ஃபைனலாக எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும் போது இந்த சேனல்ஸ் மோட்டிவேஷன் நான் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன காரணம், எனக்கு பேச வரும். அப்போ விசுவலைசேஷன் நான் இதை பண்ண ஆரம்பிச்சு எப்படி வீடியோ வைப்பேன், எப்படி கேமரா வைப்பேன், எப்படி பேசணும், எப்படி உட்கார்றேன், எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுன்ட்டு இதை வந்து பல நேரம் விசுவலைஸ் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த விசுவலைஸ் பண்ண என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி ட்ராவல் ஆகிட்டுச்சு. ஆரம்பத்தில் என்ன பண்ணேன்னா நிறைய பேர்த்துல பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். பண்ணும்போது ஒன்று அவங்க சொல்கிற நெகட்டிவ் தாட்ஸ்னால என் எண்ணங்கள் மாறிடும். அப்போ இன்னைக்கு ஒன்று சொல்லுவேன், டக்குன்னு அடுத்த நாள் வேறு எதாவது சொல்லுவேன். இப்படி மாறி பல பிஸ்னஸை நான் விட்டுருக்கேன். அப்போ அடுத்தவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நான் ஒரு விஷயம் ஃபைனல் ஆகிட்டு போனால் அவங்க சொல்கிற விஷயத்துக்கான நான் வந்து ட்ராப் அப் ஆயிருக்கேன். அப்போ இந்த யூடியூப் சேனல்ஸ் இந்த இது நான் பண்ணும்போது இந்த 4வது சேனல் பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்ட் செட் ஸ்டார்ட் இயர்னு இது பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் சேனல்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதில் நான் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதை நான் பண்ணும்போது வெளியில் சொல்லலை. இப்போ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுற பாயிண்ட் என்னன்னா இதுக்கு நான் சக்ஸஸ் ஆனது காரணம் என்னன்னா போன வருஷம் 2023 ஜூலையில் ஆரம்பிச்சப்ப இன்னைக்கு வந்து January 23, 2024 இந்த டைம் ஆஃப் இது பார்த்தோம்னா 6 மாசத்துல எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 800 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இது யாருக்கும் ஷேர் பண்ணியோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சோ என் ரிலேஷன்ஸ்க்கு அனுப்பிச்சோ என் ஒய்ஃப்க்கு நம்பரில் ஸ்டேட்டஸ் வச்சோ இல்லை என் நம்பரில் ஸ்டேட்டஸ் வச்சோ வரல. ஒருத்தர் கூட நான் இதை நான் ஷேரும் பண்ணல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் நான் வைக்கல. தானாக ஆர்கானிக்காக வந்தது. இது மாதிரி தான் இருக்குன்னு யோசித்தேன். ஒரு ஆர்கானிக்காக வரணும், அது சப்ஸ்டெயின் ஆகணும், சேனலாக நிற்கணும், அது கண்டினியூவாக ட்ராவல் ஆகணும். என் மனசுக்குள்ளே நான் விசுவலைஸ் பண்ணது தான் நான் இப்போ ஒன்றா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சக்ஸஸை நான் பார்த்துட்டே வரேன். இந்த பிரபஞ்ச சக்தின்றது இந்த யூனிவர்சல்ன்ற ஒரு சக்தின்றது என்ன பண்ணுன்னா நம்ம கேட்கறத கொடுக்க ரெடியாக இருக்குது. ஆனால் எதை கேட்குறோம், எப்படி கேட்குறோம், அது எப்படி மாதிரி நம்ம சொல்ல வரோன்றத நம்மளுக்கு நம்ம முதல்ல உணர்ந்தாதான் இந்த யூனிவர்சல்ல அது ரெடியாக இருக்குது. நீ உணர்ந்துட்டியா,
இந்த உனக்கு நான் கொடுக்குறேன், நீ இதை வாங்கிக்கோ, சரியா வழி நடத்து பண்ணுன்றதை நம்மளுக்கு கொடுக்க வருது. இந்த சேனல்ஸில் நீங்கள் பண்ணனால எனக்கு பணம் வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பெரிய உங்களுக்கு மில்லியனர் ஆயிட்டிங்களா, சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் எனக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு ஆர்கானிக்காக பல பேர் ஒரு நாளைக்கு ஜீரோவில் இருந்த ஒரு வீடியோஸ் வந்து இன்னைக்கு 4 பேர் 5 பேர் 10 பேர்னு ஆகி, ஒரு போட்ட உடனே 30 பேர் ஆகி, இன்னைக்கு போட்ட உடனே 100 பேர்னு வரக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குன்னா இதுக்கு காரணம் நான் பண்ண திங்க் கிளியராக பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு விசுவலைஸ் நிறையா பண்ணேன். அந்த விசுவலைஸ் பண்ணதை எனர்ஜியாக ட்ராவல் பண்ணேன். சர்ப்ரைஸாக எனக்கு வந்து 4வது ஸ்டெப்பில் எனக்கு இந்த யூனிவர்சல் யூடியூப் பண்ணுறதுக்கு வழி அமைச்சிருக்கு. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது கரெக்டு, பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டு. இன்னும் நான் ட்ராவல் பண்ண போகிற நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க. பல கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ரிசர்ச் பண்ணுங்கள். திருப்பியும் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை கிளியராக திங்க் பண்ணுங்கள். அடுத்து அதை பற்றி விசுவலைஸ் பண்ணுங்கள். அந்த விசுவலைஸ் பண்ணதை திருப்பி நல்ல எனர்ஜெட்டிக்காக உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள். பெட்டர் டைம் மார்னிங் 5 o'clockலேருந்து 5:30க்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அது வழி நடத்த செய்யும். அந்த எனர்ஜி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே விஷயத்த யோசிங்க. மல்டிபிள் விஷயம் பண்ணிங்கன்னா நடக்கவே நடக்காது. ஒரே விஷயத்த நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் 4வதாக பெரிய சர்ப்ரைஸோடு நம்மளுக்கு நிற்கிது. ஆல்ரெடி நம்மளுக்கு அதை வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது, கொடுக்க ரெடியாக இருக்குது. ஆனால் நம்ம பண்ணலை. நம்மளுக்குள்ளே இருக்கிற நம்ம தப்பான எண்ணங்கள் இருக்கிறனால நம்ம செய்யவே மாட்டேங்கிறோம். இதை யோசிங்க. எனக்கு நடந்திருக்கு, பல பேர் நடந்திருக்கு. இது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து பல பேர் புக்ஸாகவும் எழுதியிருக்காங்க, ரிசர்ச் மோடில் கொடுத்துருக்காங்க, பல பேர் சக்ஸஸும் ஆகிருக்கிறாங்க. அந்த சக்ஸஸ் காணதுனால தான் சொல்கிறேன். ஒரு உதாரணமாகவே நானே உட்கார்ந்துருக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கிறீங்களோ அது கிளியராக யோசிங்க. விசுவலைஸ் பண்ணுங்கள். எனர்ஜியாக ட்ராவல் பண்ணுங்கள். மெடிடேட் பண்ணி அந்த எனர்ஜி கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் சக்தி உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்குது. யோசிங்க. நம்ம யார், நம்ம எதுக்கு இருக்கிறோம், என்ன பண்ணணும். எல்லாரும் பண்ணி ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளும் ஜெயிப்போம். ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்குது. இந்த வழி முன்னே இந்த வழி இருக்குது. லெஃப்ட் போச்சுன்னா ரைட்டு இருக்கிறது தான் என்னோட தாட்டு. யோசிங்க. ட்ரை பண்ணலாம். நான் ஜெயிக்கிறேன், நீங்களும் ஜெயிக்கிறீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். யோசிங்க. ட்ரை பண்ணலாம்.